பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. டிப்ளோமேட்டிக் கேபிள்ஸ் எனப்படும் ராஜதந்திர கேபிள்கள் அல்லது ராஜதந்திர தந்திகளில் உள்ள செய்திகள் பொதுவாகவே அதி இரகசியம் பேணும் விடயங்களுக்குரியவையாக இருந்தாலும் அவற்றில் சில அவ்வப்போது கசிவுகளுக்கு உள்ளாகிக் கொள்வது வழமை. அந்த வகையில்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் உலகை விக்கிலீக்ஸ் கசிவுகள் என்ற ஒரு பதம் அலக்களிக்க வைத்திருந்தது, பரபரப்பை தோற்றுவித்திருக்கிறது. ஆனால் இப்போது அவ்வாறாக கசிந்த ஒரு சிறிய கேபிள் செய்தி இந்து சமுத்திரத்தில் உள்ள இலங்கை தீவையும் மறைமுகமாக சிண்டு முடிந்து அதன் நடுநிலைமையை சோதனை செய்யும் வகையில் வந்திருக்கின்றது. வாஷிங்டனில் இருந்து கொழும்புக்கு அனுப்பப்பட்ட இந்த செய்தி அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகத்தின் உள்ளக தொடர்பாடலில் இருப்பதை உலகின் முக்கிய ஊடக நிறுவனமான ராய்ட்டர்ஸ் எப்படியோ நேற்று முகர்ந்து பிடித்துவிட்டது. இந்த கேபிள் கசிவை நோக்கும் போது வழியில் கிடந்த ஊடானை, மன்னிக்கவும் கடலில் கிடந்த ஊடானை எடுத்து மடியில் வைத்த ஸ்ரீலங்கா அதற்கு பின்னர் சில அழுத்தங்களை எதிர்நோக்குவது போல தெரிகின்றது. ஸ்ரீலங்காவையும் அதன் அரசு தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்காவின் பொறுத்தவரை நடுநிலைமையுடனும் மனிதாயுமான நோக்கத்துடனும் ஈரானிய போர்க்கப்பலையும் அதில் இருந்தவர்களையும் பொறுப்பில் எடுத்ததான ஒரு நிலைப்பாடு உள்ளது. இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நிலைப்பாடுதான். ஏனென்றால் கடலில் தத்தளித்தவர்களை, அதாவது உயிராபத்து உள்ளவர்களை மீட்டுக்கொள்ள அல்லது உடலங்களாக மிதப்பவர்களை மாண்புடன் சேகரித்துக் கொள்ள இவ்வாறான மனிதாபிமானங்கள் உலகில் எந்த இடத்தில் என்றாலும் வெளிப்படுத்தப்படத்தான் வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. அதேபோல தாக்குதல் அச்சத்தால் இயந்திர கோளாறு என பொய்யான காரணத்தை சொல்லிக் கொண்டாலும் கூட உயிர் பாதுகாப்புக்காக தஞ்சம் கோரிய போர்க்கப்பல் கடற்படையினருக்கு இல்லை என்றால் மாலுமிகளுக்கும் பாதுகாப்பு அல்லது தஞ்சம் வழங்கப்படத்தான் வேண்டும், மனிதாபிமானம் காட்டப்படத்தான் வேண்டும். இது உலகளாவிய நியதி. இலங்கையை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீதான போரில் தமிழர்களுக்கு இவ்வாறான மனிதாபிமானம் கொழும்பிடம் இருந்து வராமல் விட்டாலும் தமிழர்கள் இவ்வாறான மனிதாபிமானத்தை கண்டுகொள்ளாமல் மாறாக குரூரமாக ஸ்ரீலங்கா அரசாங்கமே அறிவித்த பாதுகாப்பு வலயங்கள் மீது அந்த அரசாங்கத்தின் இராணுவமே குண்டுகளை வீசிய குரூரங்களை எல்லாம் கண்டுகொண்டது தமிழினம். ஆனால் இவ்வாறான குரூரங்கள் எல்லாம் மனிதாபிமானம் இல்லாமல் தம் மீது நடத்தப்பட்டாலும் இலங்கையில் இப்போது ஈரானியருக்கு ஏனும் அவ்வாறான மனிதாபிமானங்கள் கிட்டிக்கொள்வதில் ஈழத்தமிழர்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடும். ஆனால் இப்போது சிக்கல் இதுவல்ல, மாறாக இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்கா கொழும்புக்கு வழங்கும் அழுத்தங்கள் தான் சிக்கலை ஏற்படுத்த தலைப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வாரம் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து உயிர் தப்பிக் கொண்டவர்களையும் இலங்கையின் பொறுப்பில் உள்ள இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பலின் பணியாளர்களையும் ஈரானுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடாது, அவர்கள் ஈரானிய கடற்படையிலிருந்து விலகியதான செய்திகள் தான் இனிமேல் இலங்கையிலிருந்து வர வேண்டும் என அமெரிக்கா கொழும்புக்கு இறுக்கமான செய்திகளை வழங்க தலைப்படுவதுதான் பெரும் குடைச்சலான நிலவரமாக மாற தலைப்படுகின்றது. இலங்கையில் தஞ்சம் கோரிய ஈரானிய போர்க்கப்பலான பூஜர் தற்போது திருமலை துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இந்த களம் அங்கேயே இந்த மத்திய கிழக்கு போர் முடியும் வரை நிற்க வேண்டிய நியதி ஏறக்குறைய உள்ளது. அதில் இருந்த மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் மொத்தமாக 208 பேர் தற்போது ஸ்ரீலங்காவின் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இவ்வாறாக இலங்கையில் உள்ள ஈரானிய கடற்படையினர்
ஊடகங்களில் தோன்றுவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதித்துக் கொள்ளக்கூடாது. ஈரான் இவர்களை தனது பரப்புரைக்கு பயன்படுத்திக் கொள்வதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என வாஷிங்டன் கொழும்புக்கு கராரான சில அறிவுறுத்தல்களை விடுத்துக் கொள்வதால் ஈறச் சொன்னால் இருது முறைக்கும் இறங்கச் சொன்னால் முடவன் முறைப்பான் என்ற வகையில் கொழும்பு மாட்டுப்படுவது தெரிகிறது. அதாவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஈரானியர் விடயத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த மனிதாபிமான பொறுப்பு இலங்கையில் உள்ள ஈரானியரை மீண்டும் ஈரானிய கடற்படையினர் என்ற வகையில் ஈரானுக்கு திருப்பி அனுப்பிக் கொள்வதற்கு பொருந்தாது என வாஷிங்டன் கொழும்புக்கு ஒரு ரெட் அலர்ட் செய்தியை ராஜதந்திர ரீதியில் சொல்ல தலைப்படுவதால் இந்த விடயத்தில் அடுத்து என்ன செய்வது என ஸ்ரீலங்கா விழிக்கக்கூடும். தற்போது நாட்டில் உள்ள ஈரானியர்களை திருப்பி அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என இப்போதைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சமாளித்துக் கொண்டாலும் தனது சொந்த குடிமக்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்புமாறு தெஹ்ரான் எதிர்வரும் நாட்களில் கோரிக்கொண்டால் ஸ்ரீலங்காவுக்கு என்ன செய்வது என்ற விடயத்தில் ஒரு சங்கடம் உருவாகக்கூடும். ஏனென்றால் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை மீறி ஈரானிய கடற்படையினராக இவர்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்புவதில் அமெரிக்காவிற்கு நிச்சயமாக சீற்றம் வரக்கூடும். இதற்கிடையே ஸ்ரீலங்கா ஈரானிய போர்க்கப்பலான புஷருக்கு தஞ்சம் வழங்கியது போல இந்தியாவும் கொச்சியில் இயந்திர கோளாறு என்ற வேறு வழியின்றிய காரணத்தை முன்வைத்து தஞ்சம் பெற்ற இன்னொரு ஈரானிய கப்பலான லாவன் கப்பலை கையாளுகின்றது. ஆனால் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு இந்த விடயத்தில் சிக்கல்கள் வரவில்லை. மாறாக ஸ்ரீலங்கா தான் இந்த விடயத்தில் மாட்டுப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. கொச்சியில் தஞ்சம் பெற்ற ஈரானிய கப்பலில் இருந்த 183 பேரும் கொச்சியில் உள்ள இந்திய கடற்படை வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் ஸ்ரீலங்காவை போல இந்த விடயம் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அதே போல உலக ஊடகங்களில் முன்னிலையில் இருந்ததும் இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவின் இந்த விடயம் உலக ஊடகங்களில் தொடர்ந்தும் பேசுபொருளாக மாற்றப்படுகின்றது. இப்போது இலங்கையரை பொறுத்தவரை இவ்வாறான ராஜதந்திர தலைவிதியை விட எதிர்வரும் நாட்களில் இந்த மத்திய கிழக்கு போரால் நாட்டை தீண்ட காத்துள்ள பெரும் பொருளாதார நெருக்கடிதான் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விடயமாக தெரிகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் நிலைமை துல்லியமாக புரிகின்றது. வளைகுடாவில் உள்ள அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களும் எதிர்வரும் நாட்களுக்குள் தமது உற்பத்தியை நிறுத்தப் போவதான செய்தியை கட்டாரின் எரிசக்தி அமைச்சர் அறிவித்துக் கொண்டதும் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது அதியுச்ச நிலையை நேற்று அடைந்து கொண்டன. இவ்வாறு எண்ணெய் விலை அதியுச்சமாக ஏறிவிட்டதால் இப்போது செல்வந்த நாடுகளே பணவீக்கம் குறித்து அச்சமடையும் நிலையில் இலங்கை போன்ற ஏற்கனவே பொருளாதார ரீதியில் அடிவாங்கிய நாடுகளின் நிலைமையை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை. இதனால் தான் எதிர்வரும் வாரங்கள் நாட்டுக்கு சிக்கல் வெறும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் தாமதம் வரும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் வேறு வழியின்றி ஒரு எச்சரிக்கையை விடுத்ததுடன் பகிரங்கமாக வரப்போகும் நிலைமையை ஒத்துக்கொண்டதுடன் அத்தியாவசிய சேவைகளின் உறுதிப்பாட்டுக்கென தற்போது தித்வாவுடன் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால நிலையை மீண்டும் நீடித்தும் உள்ளது. கடந்த 7 நாட்களில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் உள்ளது உள்ளபடியே உயர்வடைந்திருக்கின்றன. ஏறக்குறைய 30% ஏற்கனவே இருந்த விலையை விட உயர்ந்துள்ளது. இதேபோல எரிவாயு விலைகளும் மிக அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் எதிர்வரும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இப்போதே இந்தியாவிடம் ஸ்ரீலங்கா துண்டு போட்டு தனக்குரிய உதவிகளை எதிர்பார்ப்பது தெரிகின்றது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவின் ரைஸ்னா மாநாட்டின் பின்னணியில் சென்ற ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேசி ஈரானிய நிலவரங்களால் தமக்கு திடீரென ஏற்பட்ட ராஜதந்திர நெருக்கடிகள் தொடர்பாகவும் டெல்லியின் சில அட்வைஸுகளை பெற்றதாக தெரிகின்றது. புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முதன்மை மாநாடாக கடந்த சில வருடங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த ரைஸ்னா டயலாக் எனப்படும் ரைஸ்னா மாநாடு இந்த வருடம் நேற்று முன்தினம் டெல்லியில் ஆரம்பிக்கும் முன்னரே உலகின் அரசியல் மற்றும் புவிசார் தளத்தை கடுமையாக அடித்து வரும் மத்திய கிழக்கு அடிகள் கடந்த சனியன்று, அதாவது இன்று போல் கடந்த சனியன்று ஆரம்பித்திருந்தமை டெல்லிக்கு ஒரு சகுனப்பிள்ளையாகவும் இருக்கத்தான் செய்யும். எனினும் டெல்லியின் ரைஸ்னா பகுதியில் நேற்று முன்தினம் 5ஆம் தேதி முதல் இன்று வரை நடந்த இந்த மாநாட்டில் அமெரிக்காவின் துணை வெளியுறவு அமைச்சர் தனது குழுவுடன் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
மத்திய கிழக்கு போரால் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு நிச்சயமாகவே எதிர்வரும் நாட்களில் நெருக்கடி ஏற்படும் என்பதை இந்திய பெரிய நேரம் ஊகிக்கக்கூடும். இதனால் கடந்த கொரோனா காலம் முதல் தித்வா சூறாவளி நெருக்கடி காலம் வரை அயலவருக்கு முன்னுரிமை என்ற வகையில் இலங்கை தீவுக்கு டெல்லி உதவி செய்த விடயம் பகிரங்கமான விடயம். ஆனால் இப்போது மத்திய கிழக்கு போரால் இந்திய பிரியனருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் என்ற ஊகங்கள் இருப்பதால் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு பாயும் உதவிகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது இலங்கைக்கு நல்ல செய்தியாக இருக்காது. இதேபோல எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் குறித்து இலங்கையர்களும் சில புரிதல்களை கொண்டிருக்கத்தான் வேண்டும்.